நல்ல மேய்ப்பன் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து செலுத்துகிறேன். மீண்டுமாக ஃபேஸ்புக் நேரடி ஒளிபரப்பு கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற காரியம் 5வது பாகம். 4 பாகங்கள் முடித்திருக்கிறோம். 5வது பாகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய முக்கிய நோக்கம், அதாவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக ஒரு தேசம் மாற வேண்டுமா இருந்தால் ஒரு தனிப்பட்ட நபர் ஒருவர் மாற வேண்டும். ஒரு தனிப்பட்ட நபர் மாறும் பொழுது அவருடைய குடும்பம் மாறும். அவருடைய குடும்பம் மாறும் பொழுது அவருடைய சமுதாயம் மாறும். அவருடைய சமுதாயம் மாறும் பொழுது படிப்படியாக அப்படியே வளர்ச்சி அடைந்து நான் பார்க்கிறோம் முழு தேசமே மாறும். இன்றைக்கு தேவ ராஜ்யம் வளர முடியாதபடிக்கு தடையா இருப்பதற்கு பிரதான காரணம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான். ஆகவே நான் கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட காரணம் என்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வார்களாய் இருந்தால் நிச்சயமாய் சமுதாயத்திலே பெரிய மாற்றங்களை நாங்கள் காண முடியும். நாங்கள் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசரணை இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இப்ப நான் இதுக்கடியில் இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட குடும்பத்திலே கணவனை ஒப்பிட்டு பேசிக்கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அவர் 3 விதமான ஊழியத்திலே பங்கு பெற்றார். முதலாவது, இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் செயல்பட்டார். அதற்கு பிறகு நான் பார்க்கிறோம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பி பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு பிரதான ஆசிரியர் இருந்து ஆசிரிய ஊழியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வீட்டில் பார்க்கிறோம், அவர் வரப்போகிற ராஜாதி ராஜா. அப்பொழுது வீட்டிலே குடும்பத்திலே புருஷனானவன், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு தன்னை பார்க்கும் பொழுது அவன் குடும்பத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும், அவன் குடும்பத்திலே ஒரு ஆசாரியனாய் இருக்க வேண்டும், அவன் ராஜாவாய் ஆளுகை செய்கிறவனாய் இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன காரணம்? நீ அறிவை வெறுத்தாய். 2 வகையான கிறிஸ்தவர்களை இன்றைக்கு உலகத்தை பார்க்கலாம். ஒரு கூட்டம் இருக்கிறது அறிவில்லாமல், அதுக்கு போதுமான சபைகளிலே உபதேசம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தாங்களே சத்தியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இல்லாமல் இருக்கலாம், சத்தியம் அறியாதவர்கள் அல்லது பாரம்பரிய படிப்பினைகளை பின்பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு கூட்டம். அவருக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து போதுமான அறிவு கிடையாது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கூடாக போதுமான அறிவை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க விரும்ப போவதில் கூட சிலர் அந்த அறிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப இருதரத்தாருமே நிச்சயமாய் அவர்கள் அழிந்து போற தன்மைக்கு தள்ளப்படுகிறார்கள். அழிந்து போற தன்மைக்கு தள்ளப்படுகிறார்கள். நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள்
அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். பாருங்க, நீதிமொழிகள் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் நாடு. இங்கே பார்க்கிறோம் சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் உண்மையாகவே சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு தாங்கள் விருப்பமில்லை. சத்தியம் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. இதே நேரத்தில் பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கே சாலமோன் சொல்கிறார், சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஏன் வாங்க வேண்டும்? சத்தியம் பெறுவது வாங்கியது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவனுமே தேவத்தில் வர முடியாது, பிதாவத்தில் வர முடியாது என்று சொல்லி அவர் சத்தியத்தை வாங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே பாருங்கள் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. அதில் கவனிக்க வேண்டிய மிக பிரதான காரணம் சொன்னால், ஞானத்தை எப்படி வாங்குவது? உபதேசம் இல்லாமல் அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. தகவல் கொடுக்கப்பட வேண்டும். உபதேசம் அவசிய கட்டாயம். இந்த உபதேசம் இல்லாவிட்டால் மனுஷனுக்கு போதுமான அறிவு வராது. அந்த அறிவை சரியான நேரத்திலே பயன்படுத்துவது தான் ஞானம். ஆகவே தான் சாலமோன் சொல்றார், நீ முதலாவது உபதேசத்தை வாங்கு. யாராவது உங்களுக்கு புத்தி சொல்வார்கள் என்றால் வாங்கு. யாராவது உபதேசம் கொடுப்பார்கள் என்றால் வாங்கு. அந்த உபதேசத்துக்கூடாக உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொண்டு அந்த அறிவிலே நீங்கள் அழிந்து போகாத படிக்கு உங்களை காத்துக்கொள்ள முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்க என்ன கவனிக்கிறோம் சொன்னால், சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே ஜனங்களுக்கு விடுதலை உண்டு. சத்தியம் எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அங்கே ஜனங்களுக்கு விடுதலை உண்டு. என்ன காரணம் சொன்னால், பிசாசானவன் தேவனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு சத்தியத்தின் வெளிச்சம் கிடைக்காதபடியாலே இருளே வாழ்கிற ஜனங்களை போல, பிசாசுடைய கட்டிலே அகப்பட்டவர்களை போல, எங்கே விடுதலை உண்டு, எங்கே நிம்மதி உண்டு என்று கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள், அது உண்மை. ஆனால் எத்தனை பேர் உண்மையாகவே நிரந்தர விடுதலையோடு வாழ்கிறார்கள்? ஆகவே சத்தியம் மிக முக்கியம். நான் பார்க்கிறோம் உண்மையாகவே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். நீங்க பார்க்கலாம், மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஊமை பற்றி பேசுகிறார். அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கேட்டவுடனே பொல்லாங்கன் வந்து வசனத்தை திருடி போடுவான் என்று சொல்லி.
அது உண்மை அல்ல. நான் பொய் சொல்ல இயேசு பொய் சொன்ன நான் சொல்லவில்லை. அது சத்தியத்தில் ஒரு பகுதி. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு இங்கே இயேசு தெளிவாய் சொல்கிறார், அதை உணராதிருக்கும் பொழுது தான் பொல்லாங்கன் வந்து அவருடைய இருதயத்திலே விதைக்கப்பட்ட வசனத்தை திருடுகிறான். நீ பாருங்க, சபையில தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்தும் அதை எந்த விதமாக செவி கொடுக்கிறார்கள்? தங்களுக்கு இது தேவை, தங்களுக்கு இது முக்கியம், இதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், இந்த வார்த்தை கூட நான் விடுதலை பெற முடியும், அந்த நோக்கத்தோடு கேட்கிறார்களா? அல்லது ஏதோ கடமைக்கு வந்து ஆராதனை பங்கு பெற்றுவிட்டு ஏனோ தானோ என்ற நிலைமையோடு கேட்டுவிட்டு வீட்டுக்கு போறதுக்கு இடையில கேட்ட சத்தியத்தை மறக்கிறதா கேட்கிறீர்களா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். பிரசங்கம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு தேவன் உங்களோட என்ன பேசினா கேட்டால் எங்களை பார்த்து சிரிப்பார்கள். என்ன காரணம் சொன்னா, அவர்கள் செய்திக்கு கவனத்தை செலுத்தவில்லை. இங்க இயேசு சொல்றார், தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதை உணர, அதை விளங்கிக் கொண்டால் மாத்திரம்தான், அதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அந்த விதை இருதயத்திலே பதிந்து அவனுடைய வாழ்க்கையிலே கனியை கொடுக்கும். அப்ப இவ்வளவு முக்கியம் பாருங்கள். ஆகவே தான் நான் சொன்னா, என் ஜனங்கள் அறிவின்மையினாலே சங்காரமாகிறார்கள், அழிந்து போறார்கள். அப்ப நான் இன்றைக்கு உங்களோட பேசுற தலைப்பின் பிரகாரம் உண்மையாகவே மனுஷன், தேவன் மனுஷனை தேர்ந்தெடுத்த பிரதான காரணம் நான் பார்க்கலாம். உண்மையாகவே ஆண்டவர் மனுஷரை சிருஷ்டித்து வானத்தை பூமி சிருஷ்டித்து அவருடைய சிருஷ்டிப்பின் ஒழுங்குமுறையை 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 29ஆம் வசனம் வரையும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுகிற தன்மையை மனுஷனுக்கு தேவனுக்கு கொடுக்கிறார். இன்னொரு வசனத்துக்கு நான் உங்களை அவதானத்தை செலுத்த விரும்புகிறேன், கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நான் சொன்ன ஏற்கனவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தேவன் சிருஷ்டித்த ஒழுங்குமுறையை பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு 2ஆம் அதிகாரத்திலே அதன் விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த விளக்கமாக சொல்லுகிறது, நிலத்துடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. ஆண்டு ஏற்கனவே சொல்லிட்டார் உண்டாக கடவுள் என்று. ஆனால் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. காரணம் என்ன? நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏன்? ஏனெனில் தேவனாகி கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. மழை பெய்யாதபடியினாலே பூமியின் மேலே அதாவது பூண்டுகளும் முளைக்கல, செடிகள் ஒன்றும் முளைக்கல. சரியா? அதுபோல சொல்லப்படுறது மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்ப தேவன் வானத்தையும் பூமியும் உண்டா கடவுள் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையினாலே பேசி இவையெல்லாம் உண்டா கடவுள் என்று சொல்லி வார்த்தை கட்டளையிட்டு கொடுத்து விட்டார். ஆனால்
அதை கண்களினாலே பார்க்கக்கூடிய விதத்திலே அங்க காண முடியாமல் இருக்கிறது. பிரதான காரணம் என்று சொன்னால் ஆண்டு சொல்கிறார், பூமியின் மேல் மனுஷன் இன்னும் இல்லை. அதை பாதுகாக்க, அதை பராமரிக்க, அதை காப்பாற்ற, அதை கவனிக்க, மேற்பார்வை செய்ய மனுஷன் பூமியில் இல்லை. அப்ப தேவன் எல்லாவற்றையும் படைத்தாலும் கூட அதை பராமரிக்கக்கூடிய தன்மை, பாதுகாக்கக்கூடிய தன்மை, காப்பாற்றக்கூடிய தன்மை அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த வேதத்தில் நாங்கள் எடுக்கும் பொழுது நான் பார்த்துக் கொண்டு வருகிற முன்மையாகவே இந்த ஒழுங்கை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அது இந்த பூமியில எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு வியாபாரமா இருக்கலாம். வியாபாரத்துக்கு அதை சரியாய் பார்த்துக் கொள்ள சரியான பொறுப்பால் இல்லாவிட்டால் அந்த வியாபாரம் உடைந்து விழும். குடும்பத்தை எடுத்தால் குடும்பத்தை பாதுகாத்து பராமரிக்க சரியான ஒரு தலைவன் இல்லாவிட்டால், அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடிய நல்ல ஒரு நபர் இல்லாவிட்டால் குடும்பங்கள் உடைந்து விழும், சின்ன பின்னமா போகும். ஆகவே தான் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த, நிறைய பேர் சொல்லுவோம், நானே சொல்லியிருக்கிறேன், தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நோக்கம் அவரை ஆராதிக்க அது ஒரு பகுதி. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் சிருஷ்டித்ததை பாதுகாக்க, பராமரிக்க, பண்படுத்த, அதை காப்பாற்ற, அதை ஆளுகை செய்ய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இன்னொரு வசனம் வாசி பாருங்க. சங்கீதம் 115 சங்கீதம் 115 16 வசனம். சங்கீதம் 115 16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? அப்ப ஆண்டவர் அவருடைய வார்த்தை சொல்லுது, வானங்கள் கர்த்தருடையது, பூமி மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் பூமியை சிருஷ்டித்து அதை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை, ஆளுகை செய்யக்கூடிய அந்த பொறுப்பை மனுஷன் கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், இந்த ஆளுகை தன்மை மனுஷனுக்கு சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் இருந்து தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் புதிய பாட்டுக்கு போய் பார்ப்போமா இருந்தால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வீதமாய் சொல்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆகுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாருங்க, பவுல் சொல்றார் ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே. யாருடைய மீறுதல்? ஆதாம் மீறுதல். தேவன் ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார், தோட்டத்தில் விருட்சங்களின் எல்லா கனியை நீ புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று. 2 மரணம், ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம். இங்கே தேவன் பேசும் பொழுது, அந்த மரணத்தை பற்றி பேசும் பொழுது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் ஆதாம் பாவத்திலே விழுந்தபடியினாலே அவன் ஆவியிலே மரித்து போனான். அந்த ஆதாமுக்குள்ளாக மனுஷ வர்க்கத்திலே எல்லாருக்குமே, இந்த பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து தவிர மற்ற அத்தனை மனுஷர்களும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனுஷ சித்தத்தினாலே பிறக்கவில்லை.
அவர் தேவாவினாலே பிறந்தவர், அவர் தேவனுடைய குமாரன். அவர் பாவத்தில் பிறக்கவும் இல்லை, பாவம் அவரை ஆளுகை செய்ய முடியாது. மற்ற எல்லா மனுக்குலத்தையும் அந்த ஆதாம் மூலமாய் வந்த மரணம் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்து எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள், கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, யார் யார் உண்மையாகவே ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனத்தின் பிரகாரம் மறுபுறம் அடைஞ்சிருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூர்ணத்திலையும் நீதியாக ஈவையும் பெற்று ஜீவன் அடைந்தவர்கள். அப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்ல மாட்டேன், ரட்சிக்கப்பட்டு மறுபடப்படைந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அவர்கள் தான் ஜீவன் அடைந்தவர்கள். கிறிஸ்தவ பெயர் வைத்திருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியாது. ஏண்டா அவர் குடும்பங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவ இருந்தபடினாலே, அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடினாலே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வேதாந்தின் பிரகாரம் ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனத்தின் பிரகாரம் அவர்கள் இயேசுவை தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்து பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோடு உயிரோடு எழுப்பினார் என்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் மாத்திரமே ஜீவனை அடைய முடியும். அந்த ஜீவனை அடைந்த கிறிஸ்தவர்கள் தான் பேசுறேன். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் உண்மையாகவே கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரா இருந்தால் அவர் கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவர், நீதியாக ஈவை பெற்றவர், அவர் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சூழல்களை எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்க வேண்டும். நான் தான் சொன்னேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருந்திருக்கார், ஆசிரியர் இருக்கிறார், அவர் வரப்போகிற ராஜா. இந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு கணவனை எடுத்தால், குடும்பத்தில் புருஷன் எடுத்தால், அவர் இன்றைக்கு ஆளுகையின் தன்மையில் இருக்க வேண்டியவர். அந்த ஆளுகை தன்மை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆள கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்திருப்பாராக இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முதலாவது ஆளுகை செய்ய அறிந்திருக்க வேண்டும். நீங்க நிறைய குடும்பங்கள்ல கணவன்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாத தன்மையை கஷ்டப்படி பார்க்கிறோம். எத்தனையோ பேர் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதபடிக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பிழையான வாழ்க்கை நடத்தி கொண்டு அவர் கொடுக்கிற ஒரே ஒரு சாட்டு என்று சொன்னா, மனுஷன் பலவீனம் தானே. மனுஷன் பலவீனனா இருக்கலாம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்தவன் அவனுக்குள்ளே கிறிஸ்துடைய பலன் இருக்கிறது. அந்த கிறிஸ்துடைய பலனினாலே அவன் தன்னை ஆளுகை செய்ய முடியும். உதாரணத்தை எடுக்க போனா, ஒரு சின்ன அற்ப உதாரணம் சொல்றேன். ஒரு பொய் பேசுகிற பழக்கம் இருக்கமா இருந்தா, நீங்க ராஜாவை உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற நீங்கள் அந்த பொய் பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை சத்தியத்தை பேச, உண்மையை பேச ஆளுகையிலே கொண்டு வர முடியுமா? குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள்,
மது போதைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அதிலிருந்து விடுதலை பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்யக்கூடிய தன்மையில இருக்கிறீர்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்தை பார்த்து போனால் எத்தனையோ பிழையான காரியங்கள் நடக்கிறது. பொதுவாக இருக்க போனால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி மற்றவருடைய காலை தட்டிவிட்டு கீழே தள்ளிவிட்டு அவர் முன்னேற பார்ப்பார்கள். அது பிசாசுடைய காரியம். நாங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆளுகை செய்வோமா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தல் பிரகாரம் நாங்கள் முன்னேற முடியும். அதுக்காக இன்னொரு மனுஷனை நாங்கள் தட்டிவிட்டு போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அது ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ஜீவனை அடையாத ஜனங்கள், மரித்தவர்கள் தான் அந்த விதமாக செய்வார்கள். ஆவியிலே மரித்தவர்கள். நான் இப்படி பல உதாரணங்கள் கொடுக்க முடியும். ஆனால் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நீங்கள் உங்களை ஆளுகை செய்ய அறிந்திருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, எந்தெந்த காரியங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு எரிச்சல் இருக்கு, சிலருக்கு பொறாமை இருக்கு, சிலருக்கு சூதுவாது இருக்கு, சிலருக்கு சண்டை பிடிக்கிற பழக்கம் இருக்கு, எத்தனை விதமான, சிலருக்கு தூசண பேசுற பழக்கம் இருக்கு. எத்தனை காரியங்கள் அந்த மக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்தவர்கள் அந்த காரியங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். அதுதான் வேதம் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இன்னொரு வசனம் போவோம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, கவனிச்சு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இப்ப நாங்க இந்த வசனத்தை பார்க்கிற நேரம் இங்கே யோவான் எழுதும் சொல்கிறார், அவர் எங்களை ஏற்கனவே ராஜாக்களாய் அமைத்திருக்கிறார், ஆசிரியர்களாக அமைத்திருக்கிறார். அப்ப ராஜாக்களாய் அமைக்கப்பட்டிருப்போமா இருந்தால் நிச்சயமாய் இந்த வாழ்க்கையிலே இப்பொழுது நாங்கள் வாழ்கிற நாட்களிலே ஆளுகை செய்யப்படுகிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு வருஷத்துக்கு நான் போய் பேச விரும்புகிறேன். கழிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனம். தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனம். மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்களுடைய பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நன்றாய் நடத்துகிறவருமாய் இருக்க வேண்டும். நான் பேசிக்கொண்டு வர்றேன் குடும்ப வாழ்க்கையை பற்றி. உதவிக்காரர்கள், சரியா, ஊழியத்தில் உதவி செய்கிறவர்கள். அதை பத்தி ஊழியத்தை பத்தி பேசுற விருப்பம், டைம் இல்லை. உதவி செய்கிறவர்கள் என்ன பொறுத்தவரையில்
போதகரா இருக்கலாம், உதவி ஊழியக்காரரா இருக்கலாம், கோயிலில் இருக்கிறவங்களா இருக்கலாம், வேற எந்த ஊழியத்திலே பங்கு பெற்றாலும் கூட இங்கே பவுல் சொல்கிறார், உதவிக்காரர்கள் என்ன பொறுத்தவரையில அத்தனை விசுவாசிகளும் என்ன செய்ய வேண்டுமா? தங்களுடைய சொந்த பிள்ளைகளை, தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவதுமாய் இருக்க வேண்டும். அங்கே நன்றாய் நடத்துவது என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ruling their family. அதாவது புருஷன் ஆளுகையின் தன்மையில் இருக்கப்படினாலே குடும்பத்துக்கு அவன் தான் தலைவர், அவன் தான் ஆளுகை செய்ய வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஆளுகை என்று சொல்லும் பொழுது, அதாவது பிள்ளைகளை அடிச்சு உதைச்சு பயமுறுத்தி இதை செய் அது செய் என்று அப்படி அல்ல. ஆங்கிலம் சொல்வாங்க டிக்டேட்டர்ஸ். அப்படி நடத்த வேதம் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இங்கே சொல்லப்படுகிறது நன்றாய் நடத்துங்கள் என்று சொன்னால், கிரேக்க பாஷையில் சொல்லப்படுகிறது குடும்பத்துக்கு உதாரணமாக இருந்து நல்ல வழியிலே வழிநடத்துகிற தகப்பனாயும் கணவனாயும் இருக்க வேண்டுமா? குடும்பத்திலே ஒரு புருஷன் ஒரு ராஜாவுடைய ஆளுகையில தன்மையில் இருக்கும் பொழுது அந்த ஆளுகை உண்மையாகவே பிள்ளைகள் பின்பற்றக்கூடிய விதத்திலே, மனைவி பின்பற்றக்கூடிய விதத்திலே அது வாழ்க்கை நடத்த வேண்டும். அவருக்கு உதாரணமாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அந்த பிரகாரம் வழிநடத்தும் பொழுது அந்த குடும்பங்கள் உண்மையாகவே நல்ல குடும்பமாய் மாறும். அது தங்கியிருக்கு குடும்பத்தாருடைய கையில. பாருங்க, நிறைய குடும்பம் நான் பார்க்கிற ஒரு காரியம் தான். நான் ஊழியத்தில் 40 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். பார்க்கிற ஒரு காரியம் தான். நிறைய தகப்பன்மாருக்கு மனைவியும் பிள்ளையும் சபைக்கு அனுப்பி வைப்பாங்க, ஆராதனை போய் பங்கு பெறுங்கன்னு சொல்லி அவங்க வர மாட்டாங்க. அது நல்ல உதாரணமே கிடையாது. பிறகு எனக்கு தெரியும், எங்கள சபையில் கூட பிள்ளை கொஞ்சம் பிந்திருச்சா ஆராதனை முடிஞ்சு போறதுக்கு போதர் கோல் அடிப்பாங்க. கோல் அடிச்சு கேட்பாங்க, அனுப்பி வந்துட்டாரா வீட்டுக்கு என்ன காரணம் சொன்னா அவங்க ஆலயத்துக்கு வரல. பிள்ளை தட்சணம் வேற வழியா போயிருக்குமா இருந்தா பெரிய குறை சொல்லுவாங்க சபையில. அது பிரதான காரணம் குடும்ப தலைவன். குடும்ப தலைவன் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பங்கு பெற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவர் வாழ்ந்து காண்பிப்பாரா இருந்தால், உதாரணமாய் வாழ்ந்து காண்பிப்பாரா இருந்தால், மனைவியும் பிள்ளைகளும் அவரை பின்பற்றுமா இருந்தால் அந்த குடும்பத்திலே பிரச்சனை இல்லை, சமாதானமான நல்ல குடும்பமாய் இருக்கும். இன்னைக்கு தகப்பன்மார் போற எல்லா இடத்துக்குமே பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக முடியுமா? தகப்பன் பொழுதுபோக்குற காரியங்கள்ல பிள்ளைகளை பொழுதுபோக்க விட முடியுமா? தகப்பன் ஈடுபடுகிற காரியங்கள்ல மனைவியின் பிள்ளைகளும் ஈடுபட முடியுமா? தகப்பனுடைய சிநேகிதர்களோடு மனைவியின் பிள்ளைகளும் பழக முடியுமா? சிந்திக்க பாருங்க. பல விதத்தில் உங்களோட வாழ்க்கை எந்த விதமான உதாரணத்தில் இருக்குது, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க, உங்களோட வாழ்க்கை எந்த விதமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வேதம் சொல்லுறது, ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சொந்த குடும்பங்களையும் நன்றாய் கவனிக்காவிட்டால் அவன் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. சொந்த குடும்பத்தை பார்க்காவிட்டால் வேதம் சொல்லுறது அவிசுவாசிகள் பார்க்க மோசமானவன் என்று சொல்லி.
நாங்கள் பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கு பெறலாம். ஆனாலும் கூட தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்காத மனுஷன் அவன் அவிசுவாசிலும் மோசமானவன் தான் வேதம் சொல்கிறது. ஆகவே ராஜாக்கள் ஆளுகையில் இருக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது இது பெரிதான ஒரு கடமை. முதலாவது நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆள வேண்டும். பாருங்க, இன்றைக்கு பிள்ளைகளை பெரிய ஆச்சரியமான காரியம் தான். பிள்ளைகளை பெற்றோர் வளர்க்கிற விதம் சில நேரங்களில் பிள்ளையா நினைக்காதீங்க, நான் குடும்பங்கள்ல அவதானிக்கிற பிரதான காரியம், பிள்ளைகள் வந்திருப்பாங்களா இருந்தா பிள்ளைகளை கவனிப்பேன். சில பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைகள் நடக்கிற விதம், அவங்க எங்க போனாலுமே பரவாயில்லை, அவங்க நடந்து கொள்ற விதத்தை பார்த்தா உண்மையா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா என்று சொல்லக்கூடிய விதத்திலே இருக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பை ஒரு பக்கம் வச்சாலும் கூட நடத்தை ஒன்று உண்டு. மற்ற வீடுகளுக்கு போனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று உண்டு. பார்க்கிறோம், நாங்கள் பிள்ளைகளை கண்டிப்பா வளர்க்காதபடினால வேறு வீடுகளில் யாரையும் சந்திக்கப்படாலும் கூட அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் உடைத்து எல்லாம் வீணாக்கி, ஐயோ இந்த பிள்ளைகள் வந்தா தொல்லை, அந்த வராங்களா, அது வராமல் தான் நல்லதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை நீங்க பெற்றோர் வளர்க்கிறாங்க. அது கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி கட்டுப்பாட்டுகளே ஒழுக்கத்துக்களே வளர்த்து எடுக்கிறீர்களோ அந்த ஒழுக்கத்தில் தான் உண்மையாகவே அந்த பிள்ளைகள் வளரும். வேதம் சொல்லுறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னா பிள்ளைகளை பெற்றோர் அல்லது தகப்பன்மார்கள் சரியா வளர்க்காம பாடசாலை ஆசிரியருக்கு மாதிரி கையில கொடுத்துருவாங்க. ஐயோ ஸ்கூல்ல போய் எல்லாம் கற்றுக்கொள்ளுவான், சர்ச்சில் போய் எல்லாம் கற்றுக்கொள்ளுவான். இல்லவே இல்லை, அங்க செலவழிக்கிற நேரம் கொஞ்ச நேரம், முழு நாளும் உங்களோட பிள்ளை உங்களோட இருக்கு, நீங்க தான் அந்த பிள்ளைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். ஆகவே குடும்ப தலைவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் கவனிக்கிறவன் இருக்க வேண்டும். ஆளுகையில் இருக்க பிரதான பகுதி. அப்ப ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பிள்ளைகளை சரியாய் பராமரித்து வைக்காவிட்டால் அந்த குடும்பம் சீரழிந்த குடும்பமாய் மாறும். அதுதான் இன்னைக்கு பிரதான காரணம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்புகளை வருவதற்கு பிரதான தடை இதுதான் காரணம். அதான் நான் எடுத்து பேசியிருந்த காரியத்தை. அப்ப நான் சொல்லி கடைசியாக சொல்ற தைரியம் என்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிற புருஷனானவன் இயேசு கிறிஸ்துக்கு சமனான உங்களுடைய வாழ்க்கை அமைகிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தையும் நன்றாய் விசாரித்து, ஆளுகை உங்களுடைய கையில் இருக்கு, அதிகாரம் உங்களுடைய கையில் இருக்கு, அந்த பொறுப்பை நீங்க ஏற்று நடத்துவீங்களா இருந்தா நிச்சயமாய் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பு மிரக்குள்ளார்மை தகப்பனே, மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வசனத்தை கேட்க நீர் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனே, ராஜாக்களுக்குரிய அதிகாரத்தையும் ஆளுகையும் பெற்ற உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொன்னவண்ணமாக, கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றவர்கள், நீதியின் ஈவை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறப்பா. அந்த நிச்சயத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இந்த காலங்களிலே அவர்களை அர்ப்பணித்து ஆளுகையின் அதிகாரத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உதாரணமாய் வாழ்ந்து காண்பி அப்பா அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்கூடாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்புகளை வரத்தக்கதாக
உடைய கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் உடைய வார்த்தையினாலே பலப்படுத்தினப்படால் நன்றி. உடைய வார்த்தையினாலே விடுதலை கொடுத்தப்படினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு சிறிய ஜெபத்துக்கு உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். நீங்க இவ்வளவு காலம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களா இருந்தா இது உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம். வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவன் பெறப்போற லாபம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நல்லது, நன்றாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு மறிக்க வேண்டி வரும். எங்களை மரணம் சந்திக்குமாயிருந்தால் எங்களுடைய நித்தியத்தை நாங்கள் எங்கே கழிக்க போகிறோம்? வேதம் சொல்கிறது, ஒன்று மோட்சம், மற்றது நரகம். நரகம் மனுஷனுக்கு ஆயத்தப்படுத்தின ஸ்தானம் அல்ல, அது பிசாசுக்கும் அவனுடைய சேர்ந்த அவருடைய தூதர்களுக்கும். அதே நேரத்திலே இயேசு இல்லாமல் நீங்கள் மறிப்பீர்களா இருந்தா, இயேசுவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் மறிப்பீர்களா இருந்தா நீங்களும் அந்த நரகத்திலே பங்கடைய வேண்டி வரும். ஆகவே தான் அந்த நரக அக்கினி உங்களை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உங்களுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி எங்களுக்கு ஜீவனை கொடுக்க இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நரகத்துக்கு போக விருப்பமில்லை. நான் இயேசுவை விசுவாசித்து ஜீவனை அடைய வேண்டும், வாழ்க்கையிலே நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குமா இருந்தால் தயவு செய்து இந்த சிறிய ஜெபத்தை என்னோடு கூட சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார் என்று என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இந்த நிமிஷம் முதல் இயேசுவே என் வாழ்க்கைக்கு கர்த்தர், இயேசுவே என்னுடைய ரட்சகர். என் வாழ்க்கையிலே இந்த நிமிஷம் முதல் பிசாசுக்கு இடம் கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை. தகப்பனே, உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொடுப்பதால் நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தப்படால் நன்றி. ஆமென். மறந்து விட வேண்டாம், வருகிற வாரம் இதே நேரத்தில் இன்னொரு செய்திக்கு நாங்கள் செவி கொடுப்போம். அதே மட்டுமல்ல, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விருப்பமாக இருந்தால் கீழே உள்ள விலாசத்தோடு அல்லது தொலைபேசி இலக்கத்தோடு எங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் வத்தளை பகுதியிலே அல்லது கொழும்பு மாவட்டத்திலே, கம்பா மாவட்டத்திலே இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பங்கு பெற்றி இன்னும் சத்தியத்துக்கூட வளர்ந்து ஆசீர்வாதமாக இருக்க முடியும். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.